அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவளர்ந்த வணக்கம். சிவாய் ஐயா ஓதுமூர்த்தியா தொடங்கி அருள் செய்யுங்க. ஐயா சிவாய நமகியா. திருச்சிற்றம்பலம். சீரோங்கு திருத்துறை செய் நமசிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் வீரோங்கு சிவஞான முனிவர் உளம்மகிழ் மரபில் விளங்கி நின்று காரோங்கு பொழிற்பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வா கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வா. திருச்சிற்றம்பலம். சிவாய திருச்சிற்றம்பலம். கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயன் இருந்தொழிலும் கமழ்ந்த தெய்வ மடல் சூழ்ந்த மலர் புரிசில் முதல் தொழிலும் அவர் ஓடு மடிக்கும் ஞான்று அமடல் சூழ்ந்த அரண்வழியே மீட்டும் வரப்பணி தருளி ஆவிக்கெல்லாம் விடல் சூழ்ந்த இருளணிக்கும் ஆதி நகர் பட்டீசர் முறைத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருந்தருணையினாலும் அருவானம்மை நாயன்மார்களது திருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை திறனையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்குவோம். நண்பர்களே, பேரூர் புராணத்திலே 26வது படலம் தல விசேட படலம் என்று சொல்வது. திருத்தலத்தினுடைய சிறப்புகளை இந்த படத்திலே காமிக்கிறார். சுருக்கமாக பிரம்மாவுக்கு பல உலகங்களை படைத்த காரணத்தினாலே கொஞ்சம் தன்முனைப்பு வந்துவிட்டது. அப்பொழுது சிவபெருமான அசரீதியாக காஞ்சி பேரூர் தலமும் காஞ்சி நதியும் தங்களால் படைக்கப்பெற்றதான்னு கேட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு நாம் படைக்கவில்லை என்ற உணர்வு வந்தது. உடனே அதனுடைய பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சென்றார். இறைவனை பல வகையாக வழிபட்டார். ஆக பிரம்மாவை நீ ஒரு காலத்தில் படைப்பு தொழிலை வேண்டி என்னை வேண்டினாய், நாம் பேரூரிலே படைத்து அந்த நடனம் செய்தோம். நாமே வெள்ளிங்கிரி மலையாக உள்ளோம், கங்கையாரே காந்தியாராக ஓடுகிறது, அரசபடமே நமக்கு அத்தாணி மண்டபம் என்று பிரம்மாவுக்கு செய்தார். விஸ்வாமித்திரர் அரிய பல தவங்களை செய்து பேரூரில் வாழ்ந்திருந்தார். அயோத்தி நகரில் திரிசங்கு ஆட்சி புரிந்து வந்தார். அவர் உலகத்தின் அடைய விரும்பினார் என்றே அந்த வரலாற்றை கதை ஒரு கதையாக திரிசங்கு மன்னனுடைய வரலாற்றை சொல்லுகிறார்.
அது கதைக்குள் கதை என்று சொல்லுவார்கள். 13வது பாடலிலே ஆதலால் அத்தலத்து அருந்தலும் செய்யும் மேதகு பயனெல்லாம் விரைவில் எய்தலும் ஒதினாய்னா தாமரை மலர் இருக்கிற பிரம்மாவே திரி சங்கு புலவர் நாடொரும் காதையும் கேளன கலைகள் மேவினார். மகனுடைய வரலாற்றையும் கேட்பாயாக என்று சொல்லுகிறார். சென்ற வகுப்புல பார்த்தோம்னா நினைவூட்டுகிறேன். கொங்காதரிக்கும் மாலை நெடும் குடைக்கீழ் அயோத்தி நகரிலிருந்து செங்கோல் செலுத்தும் நாள் அந்த திரிசங்கு என்னும் பெருவேந்தம் முங்காசிப்பில் கதியடைந்து நல் முதலும் மனத்தான் அரசொரி மங்கா விளைவின் குருவான வசிஷ்ட முனிவன் மறுபெடுத்தார். அயோத்தி நகரிலே அரசாட்சி புரிந்த திரிசங்கு என்னும் மன்னன் செங்கோல் ஆட்சி செய்தார். அப்பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம், அழிவில்லாத விண்ணுலகத்திலே நற்கதி அடைய வேண்டும் என்று மனதால் எண்ணினான். அப்பொழுது அவருடைய குலகுருவாக வசிஷ்டரிடத்திலே சென்றார். ஆக வசிஷ்டரிடத்திலே போய் மென்மையான தாமரை மலரை அளவில்லாமல் செய்யக்கூடிய குருநாதருடைய பாதங்கள் அதை முறையாக வணங்கினார். நல்ல மென்மையான சொற்களால் வழங்கி போற்றினார். பெரிய தவத்தின் வல்லவரே, இந்த நிலவுலக ஆட்சி நமக்கு அறிவுறுப்பி தருகிறது. 15வது பாடல் காமிங்க. அதனை விரித்ததனால் ஒளி பொருந்திய விண்ணுலக வாழ்க்கைக்கு எம்மை செலுத்துவீர்களாக என்று வேண்டினார். இதுதான் திருமலைகளில் அழகாக சொல்லப்படுகிறது. வெறுத்தேன் மலை வாழ்க்கை என்றார். பாலோடு விண்ணாய் பரந்த என்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே யாரோடு நோகேன் யாருக்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள்கையானால் வார்கடல் உலகினில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே என்று மணிவாசக பெருமான் இறைவனிடத்திலே துதிப்பதும் இதை சொல்லித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முறையில குளிர் மென் கமல மலர் மருட்டும் குரவன் பாதம் அடங்கினார். இந்த குருநாதனுடைய திருடி இருக்கிறதே, அதன் சிறப்பை போற போக்குல கச்சிய முனிவர் காட்டுகிறார். கச்சிய முனிவருடைய குருநாதர் யார் தெரியுங்களா? சிவஞான முனிவர். சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சிய முனிவர். சிவஞான முனிவர் தான் சிவஞான போதத்திற்கு பேருரை எழுதிய பெருமகனார், மிகச்சிறந்த உரை. அவருடைய மாணவர் அழகாக போற போக்கில குருநாதருடைய பாதத்தில் சிறப்பை காட்டுகிறார். திரிசங்கு மன்னன் வசிஷ்ட முனிவரிடத்துல போனார். அந்த முனிவரை குரு என்று சொல்லும். குரவன் என்பது நல்ல தமிழ் சொல். மணிமேகலையிலே முதலாக வருவதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். குரவன் என்பது நல்ல தமிழ் சொல். குருநாதர் அவருடைய பாதம் என்ன சிறப்பு உரையது தெரியுமா? குளிர் மென் கமல மலர் மருட்டும் பாதம். தாமரை மலரை அழகில்லாமல் செய்யக்கூடிய சிறப்புடையது குருநாதர் பாதம். கமலம் தாமரை மலர், மலர் மருட்டும் பாதம் யாருடைய பாதம்? குரவன் பாதம் மலர் மருட்டும். அழிமிக்கு அழைந்த மென்மொழியால் அறைவர. அழி என்பது கருணை என்று பொருள், அன்பு என்று பொருள். அந்த அன்பு மிகுந்த சொற்களால், மென்மையான சொற்களால் குருநாதர் வசிஷ்டருடைய திருவடியை வணங்கி இருக்கிறார். அந்த குருநாதரிடத்தில் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதையும் தன் அனுபவமாக முனிவர் பெருந்தனை மன்னிக்கவும் கச்சியப்ப முனிவர் இதிலே காட்டுவதை பார்க்கலாம். ஆக குருநாதரிடத்திலே பேசுகிற மொழியின் அந்த தன்மைகளை மிக அருமையாக காட்டியிருக்கிறார். இங்க இளையான்குடி பாலநாயனாருடைய வரலாற்றுக்கு நாம் சொல்வோமே ஆனால், அடியார்கள் வந்தால்
அவர் எப்படி பேசுவார் என்ற கருத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருமையா காட்டுகிறார். ஆரம் என்பு உடைந்த ஐயர் தம் அன்பர் என்பது தன்மையா. இது அதே பாடல் காமிக்க நான் பெரிய புராண பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேரே வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பக்தி முன்கூற வந்து எதிர்கொண்டு கைகளை குவித்து நின்றே செடிப்புலத்து ஈர மென் மதுர பதம் பறிவு எய்த முன்னுரை செய்த பின் அதிகாரிகள் வந்தால் இளையங்குடி மாரநாயனார் உள்ளத்துக்குள்ள ஆர்வம் பொங்க எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று தாய்முத்தி ஈர மென் மதுர பதம் பறிவு எய்த முன்னுரை செய்த பின். அப்போ இளையான்குடி மாராயனார் அதிகாரத்துல எப்படி பேசினார்? ஈர மென் மதுர பதம் பறிவெய்த. குருநாதரிடத்துல எப்படி பேசினார்? திரிசங்கு மன்னன் வஷ்டர் முனிவரிடத்துல அழிமிக்கு அழைந்த மொழியால் அறைவார். அவரை பார்த்து சொல்லுகிறார், பெரிய மாதவத்தோய். தேனவருக்கு பெரியவர் என்று வந்தது, பெரியார்க்கெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானை பூஜித்ததால் அவருக்கும் பெரியவர் என்று பேர் வந்தது. அவன் திரும்பியும் பூசி இருக்கிறான். என்ன பார்த்து நீங்க எல்லாம் சிவனடியார்னு சொல்றீங்களா இல்லையா? ஆனால் என்னுடைய உள்ளம் என்பது எனக்குத்தானே தெரியும். என் உள்ளத்தின் நிலை என்ன? நான் யார்? என் உள்ளமா ஞானங்களா? எனவே நான் என்பதோ, என் உள்ளம் என்பதோ, என் அறிவு என்பதோ எனக்கு ஒன்றுமே இல்லை. வானோர் வீரான் என்னை ஆண்டிலரே. இந்த புடந்தான் அடி நாதமாக காட்டுகிறார் மணிவாசகர். நான் யார்? என் உள்ளமா ஞானங்களா? என்னை யார் அறிவார்? அவர்தான் அறியக்கூடியவர், குருநாதர். எனவே திரிசங்கு மன்னன் வசிஷ்டரை பார்த்து பெரிய மாதவத்தோய் என்ன சொல்லு பாருங்க. அவருடைய திருவடியத்தான் முதல்ல பார்க்கிறார். குளிர் மென் கமல மலர் மருட்டும் புறவன் பாதம் உறவணங்கி. உறனா அவர் தலையில, அவர் கால்ல நம்ம தலை போய் கீழப்படும், கால் மேல பக்கத்துல படும். இந்த உரங்கிற சொல் நல்ல சொல்லுங்க. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை நுழைந்த. அந்த திருவடியில அந்த தலை போய், இப்ப திருவடின்னு வச்சுங்க, இங்க கீழே கிடக்கும். அது தாழ் தலைன்னு பேரு சைவ சித்தாந்தத்துல. பாதம் உறவணங்கி. அப்புறம் எழுந்து அடிமிக்கு அழைந்த மென் மொழியால் என்ன சொல்ல போகிறார்? பெரிய மாதவத்தோய் எழி வந்திடும் மண் அரசு எனக்கு சொல்றார். இந்த நிலவுல அது எனக்கு எனக்கு அனுபவத்தை எனக்கு விழிப்பை தருகிறது என்று எனக்கு
அவர் சின்ன வயதிலேயே கேரளாவில் பிறந்தவர் கொடுங்கோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு அஞ்சைக்களம். அந்த அஞ்சைக்களத்தில மன்னர் பரம்பரையில பிறந்தவர் அஞ்சைக்களத்திலே இருக்கிற பெருமானை போல் வெளிப்பட்டார். அப்படி அவர் அஞ்சைக்களத்தில் இருக்கிற பெருமானை வெளிப்பட்ட பொழுது என்ன செய்தார் என்பதை சிலைக்கலா காட்டுகிறார். கல்வி தெரிவார் நாயனார் புராணத்தில் திரு அஞ்சைக்களத்தில் திருத்தொண்டே புரிவார். அவர் பிறந்த குலமும் சேரர் குலம். அரசல் தொழில் புரியார் தென்னீர் முடியார் திரு அஞ்சைக்களத்து திருத்தொண்டே புரிவார். இப்போ ஒரு கேள்வி வரும், மன்னர் குலத்தை பிறந்த சேரமா பெருமான் ஏன் திருத்தொண்டு புரிந்தான்? இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. பெரிய புராணத்திலே மன்னர் குலத்துல பெரும் கோதை என்று அவருக்கு பெயர். தவத்தால் அறம் அருளால் சேரர் குலம் உலகம் புரிய பெருமா கோதையார் பிறந்தார். எதால பிறந்தார்? தவத்தால் பிறந்தார், அருளால் பிறந்தார், சேரர் குலம் உய்ய பிறந்தார், உலகு உய்ய பிறந்தார். அவர் பிறப்பின் உள்கருத்து என்ன? அருகி அழியும் கல்வி நீக்கி அறம்புள் சைவத்திறம் தழைப்ப பிறந்தார். அவர் பெருமாக்கோதையார். அவர் அரச தொழில் புரியார். என்ன செய்தார்? தென்னீர் முடியார் அதி திரு அஞ்சைக்களத்தில் திருத்தொண்டே புரிவார். பெருமை மாக்கோதையார் என்று சேரர் குலத்தில் இருந்தவர் ஏன் திருத்தொண்டு செய்தார் என்றார். உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல. உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உணர்வார். அதே நிலையை திருசங்கமன் பெற்றிருக்கிறார். இழி வந்திடும் மண் அரசு இருக்கை எனக்கு வெறுத்தது. அழகான் பதிப்பார். உலகின் இயல்பும் அரசு இயல்பும் எனக்கு உறுதி அல்ல என உணர்வார். திரு அஞ்சைக்களத்தில் திருத்தொண்டே புரிவார். இவர் இழி வந்திடும் மண் அரசு இருக்கை எனக்கு வெறுத்தது. மணிவாளர் சொல்லுகிறாரே, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு. நான் வேண்டேன் வேண்டேன். அப்புறம் என்ன கேட்கிறார்? பிறப்பு இறப்பு சிவம் வேண்டாதனை நாடும் தீண்டேன். ஆக சிவம் வேண்டாதனை நாடும் தீண்டேன் என்று சொன்னால் சிவத்தை பற்றி சிந்திக்காதவர்களை நான் உள்ளத்தால் கூட நினைக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் இன்னும் சொல்லுகிறார், யான் ஏதும் பிறப்பஞ்சேன், எனக்கு பிறப்பு வருவதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் திருவாசகம். யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன். தேவர் உலகத்தை கொடுத்தால் சுவாமி எனக்கு அது வேண்டாம். வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணால் வாழ்வதித்துகிறேன். உனக்கு என்னதான் தான் வேணும் கேட்கணுமா இல்லையா? என்னதான் வேணும்னா, தேனே இம்மலக்கொன்றை சிவனே உன் ஆளுள் பெருமாள் என்று என்றே வருத்துவனே. மணிவாசக பெருமானுக்கு இருக்கிற வாட்டத்தை போல திருச்செந்தூர் மன்னனுக்கு மாற்றம் வந்தது. அரசிருக்கை எனக்கு வெறுத்தது, ஆதலினால் ஒளி வந்திடும் விண்ணவர் வாழ்வின் உறுத்து. எனக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கை வெறுத்துவிட்டது, அரசகோபம் வெறுத்துவிட்டது. எனவே நான் விண்ணுலக வாழ்க்கையை பெற வேண்டும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் திருக்கண் நோக்கம் செலுத்தி
அந்த விண்ணுலக வாழ்வில் என்னை கொண்டு போய் சேர்வதற்குரிய வழியை சொல்லுங்கள். குரு குரவன் பாதமுல வணங்கி மண் அரசிருக்கை எனக்கு வெறுத்தது பெரிய மாதவத்தோய் ஆதலினால் ஒளி வந்திடும் விண்ணவர் வாழ்வின் உறுத்து என்று இறந்து பல துதித்தான். சொல்லி எப்படி விழுகிறதா இந்த முனிவர் மருந்தனைக்கு. பெரிய மாதவத்தோய் அதுக்கு முன்னாடி குரவன் பாத முறவணங்கி மென்மொழியால் அறைவான். பெரிய மாதவத்தோய் அரசிருக்கை எனக்கு வெறுத்தது ஆதலினால் ஒளி வந்திடும் விண்ணவர் வாழ்வு அந்த வாழ்வில் உறுத்து என்னை கொண்டு போய் சேர்த்து என்று இறந்து பல துதித்தார். பல வரையாக துதித்திருக்கிறார். என்ன சொல்ல பாருங்க. அடுத்த பிறகு இதுவரைதான் சிந்திப்போம். அவர் சொன்னார், எடுத்த உடலோடு இரும் துறக்கம் எய்த விளைந்து தன் பாங்கள் அடுத்த திரிசங்கு எனும் அறையன் ஆர்வம் நோக்கி வசிஷ்ட முனி விடுத்து மொழிவார். அதற்கு ஏற்ற பருவம் விளைந்தது இலை நினக்கு தொடுத்த கருமம் இனி சில நாள் தொலையில் அரிதும் என மறுத்தான். அது சொல்லுகிறாரே நன்னா குருநாதர் சொன்னது. நன்னா எடுத்த இந்த உடம்போடு நீ 16வது பாடல் காமிங்க ஜீவா. எடுத்த இந்த உடம்போடு பெரிய வெண்முகலத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாய். மன்னா, உன் ஆர்வத்தை நான் பார்க்கிறேன். அப்படி ஆர்வத்தோடு வந்திருக்கிற அந்த திரிசங்கு மன்னனை பார்த்து வசிஷ்ட முனிவர் குருநாதர் சொல்லுகிறார், அதற்கு ஏற்ற பருவம் இன்னும் வரவில்லை. கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. அடுத்த பாட்டு காமிங்க. உனக்கு என்று வகுக்கப்பட்ட விடைக்கோட்பாடு இன்னும் சில காலம் அனுபவிக்க வேண்டும். இது யாருக்கு தெரியுது? ஜோதிடருக்கு தெரியலீங்க, குருநாதருக்கு தெரியும். நல்ல ஞாபகம். குருநாதருக்கு தெரியுது. சில காலம் அனுபவிக்க வேண்டும். அப்படி நீ அனுபவித்து அந்த வினை உனக்கு நீங்குமானால் பின்னர் அதை பற்றி எண்ணி பார்க்கலாம் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார். ஆனால் செய்வம் சொல்லுகிறது, இந்த வரலாறை பற்றி நானும் இந்த வரலாற்றின் உண்மை என்ன தெரியுமா? வினை முடியாமல் பக்குவம் வராமல் விண்ணுலக வாழ்வு என்பது அரிது. குருநாதர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். எடுத்த உடலோடு இரும் துறக்கம். துறக்கம்னா சொர்க்கம்ங்கிற மாதிரி அது விண்ணுலகம். இது என்பது பெரிய என்று பொருள். பெரிய துறக்கம் எய்த விளைந்து தன் பாங்கர் அடுத்து. பாங்கர்னா பக்கமா வந்து, குருநாதா பெரிய மாதவத்தோய் அரசருக்கு எனக்கு வெறுத்தது விண்ணுலக வாழ்வு முத்து என்று சொன்ன திரிசங்களிடத்திலே அறையன் ஆர்வம் நோக்கி. நல்ல சொல்லப்பட்டார். அறையன் அறையன் என்றால் விருப்பத்தோடு சொல்லிய அவரை பார்த்து வசிஷ்ட முனி விடுத்து மொழிவான். அந்த வசிஷ்ட முனிவர் ஆகிய அவர் பதில் சொல்லுகிறார். அதற்கேற்ற பருவம் விளைந்த நிலை.
உனக்கு என்ன அந்த பக்குவம் வரலப்பா? எது தெரியுமா? நினக்கு தொழுத்த கர்மம் இனி சிரமம் பின்னால பார்த்துக்கலாம் என்று வசிஷ்ட முனிவர் சொன்னார். ஐயா ஒண்ணுமே கேட்கலையா? அப்பா திக்கி திக்கி கேக்குது, அடியானுக்கு நல்லா கேட்கல. சேர்ந்து புராணத்தை சிந்திக்கணும். கிடைக்கலனாலே வருத்தம் தானே. ஒரு வகுப்பு எடுக்க முடியாவிட்டாலும் வருத்தம், கேட்க முடியாவிட்டாலும். அவர் மனம் என்னாச்சுன்னு பார்ப்போமா? வாங்க 17வது திருப்பாடலுக்கு. நான் பேசுகிறது தெளிவா கேக்குதா இல்லையா? ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. தெளிவா கேட்கலப்பா, போன பாட்டே கேட்கல. நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். டவர் ப்ராப்ளம் மாட்டேங்குது. ஆடியோ மட்டும் கேட்போம். ஆடியோ மட்டும் நல்லா கேக்குதான்னு பாருங்க. ஆடியோ நல்லா கேக்குதா? பேசுற பொழுது உங்களுக்கு நல்லா கேக்குதாமா போன்ல? சரி ஐயா ஆடியோ கேக்குதுங்க ஐயா. இப்ப நல்லா கேக்குதுன்னு பாருங்க. கேக்குதுப்பா. எந்த பாட்டுல கேட்கல கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க எனக்கு. சரி. 14. ஆக இப்போ வசிஷ்ட முனிவரிடத்துல போய் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அவர் என்ன சொன்னாரா? 16வது பாட்டுங்க. கொஞ்சம் க்ளோ ஷாட்டா காமிங்க. கொஞ்சம் கீழே அருமை. எடுத்த உடலோடு இரும் துறக்கம் எய்த விளைந்து தன் பாங்கர் அடுத்த திரிசங்கு எனும் அறையன் ஆர்வம் நோக்கி வசிஷ்ட முனி பிடித்து மொழிவான். இந்த உடம்போடு இரும் துறக்கம்னா பெரிய விண்ணுலகம் பேர். அந்த விண்ணுலகத்தை அடைய வேண்டும் என்று தன் பாங்கர் வசிஷ்ட முனிவரிடத்துல திரிசங்கு எனும் அறையன் திரிசங்கு மகன் என்பவர் வந்து விண்ணப்பித்தார். அவருடைய ஆர்வம் நோக்கி திரிசங்கனுடைய ஆர்வத்தை பார்த்த வசிஷ்ட முனி விடுத்து மொழிவான். அந்த வசிஷ்ட முனிவர் ஏதோ சொல்ல போகிறார். ஆமா, என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு ஏற்ற பருவம் விளைந்ததில்லை. நீ விண்ணுலக வாழ்வை பெறுவதற்கு உரிய காலம் வரல. சரி, என்ன காரணம் கேட்பாரா இல்லையா? வசிஷ்ட முனி மேலும் சொல்லுவாரா, நினக்கு தொடுத்த கர்மம் இனி சில நாள் தொலையும். நீ எடுத்துட்டு வந்த கர்மம் இன்னும் நீங்களா பார்த்தார். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம செய்த கர்மம் கொஞ்சம் தொலைதலானதான் புராணத்தை செஞ்சுட்டு கொண்டிருக்கணும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கைலாயமலை தரிசனம் ஒன்று கண்ணுதோறும் போல்
புராணங்கள் சொல்லுகிற புராணமும் ஒன்று. நினக்கு தொடுத்த கர்மம் இனி சில நாள் தொலையும். நீ எடுத்துட்டு வந்திருக்கிற வினை இன்னும் போகலப்பா, அது நீ அனுபவித்தான் கழிக்க வேண்டும். அது நீங்கினால் பிறகு அதை பற்றி எண்ணி பார்க்கலாம். குருநாதர் தான் என்ன செய்கிறது இல்லையா? குருநாதர் பார்த்தவுடனே வினை போயிருக்கிறார். குருநாதர் என்ன செய்தார்? நெஞ்சு பிடித்து போங்க. வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். மேலானவனாகிய மறைஞான சம்பந்தர் திருவீதி உலா வந்தார். எல்லாரும் போய் அவனை கும்பிட்டார்கள். நான் கும்பிடாமல் இருந்தேன். ஏதோ நல்லூள், எல்லோரும் வணங்குகிறார்களே என்று நானும் வணங்கினேன். வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். குருநாதன் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். நினைவு வேறாக்கினான். நினைவு வேறாக்கினான். குருநாதர் பார்வையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நினைவு வேறாக்கினான். எனவே இதுவரை இருந்த வினை சார்பான நினைவுகளை எல்லாம் மாற்றி திருவருளையே சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை என் உள்ளத்தில் பதிவு செய்தார் என் ஆசிரியர். ஆனால் இவர் சொல்லுகிறார், தொடுத்த கர்மம் இனி சில நாள் தொலையின் அரிதும். பிறகுதான் நீ அதை பத்தி சிந்திக்கணும் என்று சொன்னார். ஆமா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு இல்லையா? ஐயையோ, இந்த அரசிற்கை வெறுத்து போய் நாம் விண்ணுலகை நாடி வந்தோமே, நம்ம தீவனை முடியலன்னு குருநாதர் சொல்லிட்டாரே, நாம் என்ன செய்வது என்று உள்ளம் கலங்கி இருப்பார் இல்லையா? பெரு பிராணம் கேட்க வந்து நெட் கனெக்ஷன் கிடைக்கலனாலோ அல்லது பெரிய வாழ்வில் இணையக்கூடிய வாய்ப்பில்லை என்றாலோ அந்த உள்ள என்ன பாடுபடும். அது மாதிரி சொன்னார். இப்ப அவர் மனது என்ன ஆச்சுன்னு பாருங்க. அடங்கா காதல் மனம் துறப்ப அணைய வசிட்டன் மைந்தர்தமை மடங்கா முறையின் வழிபட்டு வரவு கூற மற்றவரும் தொடங்கா கருமம் இதுவென்று துணிந்து தந்தை போல் மறுத்தார். தடங்காசினி ஆள் திரிசங்கு தளர்ந்து அன்னவன் முன் இது கிளர்ந்தார். அடங்கா காதல், நமக்கு ஆணவம் தான் அடங்காம இருக்கு. என்னைக்காவது சுவாமி இந்த மாதிரி விண்ணுலக வாழ்க்கை வேண்டும், மண்ணுலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு விருப்பம் இன்ன வரைக்கும் வந்திருக்கிறதா? மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன். சுந்தரமூர்த்தி சுவாமி. அடங்கா காதல், அடக்க முடியாத விருப்பம். பொதுவா எல்லாருக்கும் இந்த நாட்டுல பதவி புகழ் என்றா விருப்பம் இருக்கும். ஆனா இவருக்கு எதுல விருப்பம்னா, இழி வந்திடும் அரசு இருக்கை. இந்த அரசு இருக்கை நமக்கு பயன் இல்லை. எவ்வளவு பெருசு பதவி, பட்டம், தலைவர் குப்பை. அரசு இருக்கை எனக்கு வெறுத்தது. ஏன் வெறுத்தது? அதன் உண்மையின்மை கண்டு வெறுத்தது இல்லையா? அதனால விண்ணவர் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அடங்கா காதல் மனம் துறப்ப. அந்த மனம் துரத்தனா இந்த மனம் அப்படியே விரும்புது. ஐயோ, இந்த ஜென்மத்துல நீ தொலைச்சிட்டு போயிடணுமே என்று. உடனே அவ என்ன செய்தார் தெரியுமா? சரி, இப்படி இருக்கிற நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கேன்ட்டு அவர் மக்களிடத்துல போனார். வசித்தன் மைந்தர்தமை மடங்கா முறையின் வழிபட்டு
அவன் போய் வசிஷ்டருடைய மக்களை போய் மடங்கா முறைப்படி வழிபட்டான். எந்த முறையில வழிபடணுமோ. ஆமா, முறைன்னா இந்த பெரியவங்களை வணங்கலுக்குன்னு சில முறை வைத்திருக்கிறார்கள். வணங்கா முறையாவது குறைவில்லாத வகையில வழிபட்டு, ஆமா, இந்த மனம் அதுக்குள்ள செலுத்துது. அதனால மக்களை போய் வழிபட்டார். வழிபட்டு வரவு கூற, வழிபட்ட உடனே நான் எதுக்காக இங்க வந்த தெரியுமா என்பதை கூறினார். எதுக்காக வந்தேன்? அரசிருக்கை எனக்கு வெறுத்தது, விண்ணவர் வாழ்வு எனக்கு வேண்டும். இதுதான் அவர் விண்ணப்பம். அவர் என்ன பண்ணார்? மற்ற அவரும் தொடங்கா கருமம் இதுவென்று துணிந்து தந்தை போல் மறுத்தார். அப்பாவை போலதான பிள்ளை. எனவே அவர் என்ன செய்தார்? தொடங்குவதற்கு உரிய காரியமாக இது இல்லை என்று உள்ளம் துணிந்து தந்தையை போலவே மறுத்து விட்டார். அப்பாவும் கைவிட்டார், குருநாதர் கைவிட்டார், அவர் மகனும் கைவிட்டார். மற்ற அவரும் தொடங்கா கருமம் இதுவென்று துணிந்த தந்தை போல் மறுத்தார். தடங்காசினியால் திரிசங்கு தளர்ந்து, தடம்ன பெரிய அர்த்தம், தடந்தோள் பெரிய தோல். காசினி என்பது பெரிய நகரம். அதனால் காசினி என்பது உலகத்தை, நில உலகத்துக்கு காசினின் பேர். கும்பர குருபரர் கந்தர் கலிவெண்பாவில குருநாதர் இந்த நில உலகத்தில் மானுட வடிவம் தாங்கி வருவார் சொல்றார். காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு, கந்தர் கலிவெண்பா. காசினி என்பது உலகம் ஒரு பொருள், பெரிய நல உலகத்தை ஆளக்கூடியவன். தடம் காசினியால் திரிசங்கு, இந்த பெரிய நில உலகத்தை ஆளக்கூடிய பெற்றிமை உடையவன் திரிசங்கு மன்னன். அவன் தளர்ந்து, இடையில ஒரு சொல்லு போட்டுங்க, மனம் தளர்ந்து, மனம் ரொம்ப பொக்குன்னு போச்சு. இந்த வகுப்புல ஒருத்தர் வரலைன்னா சென்னை சிவகுமார காணமே, ராஜையாவை காணமே, ஓதுவார காணமே என்று கொஞ்சம் எண்ணெய் எனக்கு உண்டு. 6 to 7 திருவிளையாடற் புராணம் திங்கள் தோறும். அப்பொழுது ராஜையா வருகிற வாய்ப்பு குறைவா இருக்கும். சென்னை சிவகுமார் வராருன்னு நினைக்கிறேன். நீங்களும் வருது இல்லையோ? இல்லையா, காலையில வருது இல்ல. பூஜை இருக்கு. அதனால நான் கேட்டேன் ராஜையாவை, அந்த நேரம் நான் அனுஷ்டானம் பண்ற நேரம். எப்படி பாருங்க. ஆக மனம் தளர்ந்து, அப்படியே மனம் ரொம்ப தளர்ந்து, அன்னவர் முன் இது கிளந்தார். அந்த மக்கள் முன்னால ஏதோ சொல்ல தொடங்கிறார் திரிசங்கு முனிவர். நமக்கு கூட அது ஆசைதான். இப்ப என்ன சொல்ல போகிறார்? அப்பாவும் மறுத்துட்டாரு, இவரும் மறுத்துட்டாரு, பெனையும் துணை பண்ணல. ஆனா ஏதோ ஒரு உள்மனம், இந்த அரசு வாழ்க்கை வேண்டாம், நாம் விண்ணுலகை பெற வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், எந்தம் குடியில் அடுக்கின்றார் எவர்க்கும் அருளும் குறவனென நுந்தன் சரணடைந்தே நோக்கம் வழங்காதொழிந்திட்டான். அந்த நாள் இரு நுமை அடுத்தேற்கு அவன் போல் வாழாதொழிந்திட்டீர். புந்தி விளைந்த ஒரு குருவை புகழ் கொண்டு அடைவல் கதி என்றான். தெளிவான மனுஷன். அவருடைய தெளிவு என்ன? அவருடைய தெளிவை 15வது பாடல்ல காட்டுகிறார் முனிவர் பெருந்தகை. பெரிய மாதவத்தோய், இழிவந்திடும் மண் அரசிருக்கை எனக்கு வெறுத்து விட்டது. எனவே ஒளிவந்திடும் விண்ணக வாழ்வில் என்னை கொண்டு போய் உறுத்து. தெளிவானம் தானே. அவர் சொல்லுகிறார், எந்தம் குடியில் அடுக்கின்றார், எம்முடைய குலத்தில் தோன்றிய எவர்க்கும், யாரா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும்
அருளும் குரவனென திருவருள் செய்கின்ற குருநாதர் நீங்கள்தான் என்று நுந்தை சரணடைந்தேன். குருநாதா, உங்களுடைய அதாவது உன்னுடைய நுண் தந்தை நுந்தைன்னு பேருங்க, என் தந்தை எந்தைன்னு பேரு. என் தந்தை எந்தை, நுண் தந்தை நுந்தைன்னு பேர். நுந்தைன்னா உன்னுடைய அப்பா, நுண் தந்தைன்னு உன்னுடைய அப்பா. ஓமா, உங்களுடைய அப்பாவினுடைய திருவடிகளை நான் அடைக்கலம் அடைந்தேன், சரண் அடைக்கலம் அடைந்தேன். குருநாதருடைய திருவடிக்கு சரண கமல ஆலயம்னு பேர். அருணகிரிநாதர் திருப்புகழ் உங்களுக்கு தெரியுமே, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், ஒரு நாளைக்கு அரை நிமிஷமாவது குருநாதருடைய திருவடியை விடும். இப்ப கூட பின்னால ஒரு பாட்டு பாடிங்க, வெள்ளி கிடைக்குமா என்று அருமையான பாடல். ஓதுவாரையாக அந்த பாட்டு வருமா? ஐயா ஒரு 2 வரி கூட இல்லையா? நல்ல குரல். தொண்டர்கள் யாருக்காவது தெரியுமா? இணைப்பில் இருக்கிற தொண்டர்களுக்கு அந்த பாடல் விழி கிடைக்குமா? யாருக்கும் தெரியல. எனக்கு அந்த பாட்டு கேட்டிருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் நினைவில் இல்லை. குருநாதன் பாதம் கிடைக்குமா? நல்ல பாட்டு. எனவே எம்முடைய குலத்தில் தோன்றிய அனைவருக்கும் திருவருள் செய்கின்ற குரு என்று நான் உங்களுடைய தந்தையின் திருவடிகளை அடைக்கலம் அடைந்தேன். நோக்கம் வழங்காது ஒழித்திட்டான், அவர் திருவருள் நோக்கம் செய்யாமல் என்னை நீக்கிவிட்டார். சரி, அந்த நாளினுமை எடுத்து அந்தணர்களே, அந்த நாளீர் உமை அடுத்தேற்கு உங்களை வந்து சரணமடைந்த எமக்கு நீங்களும் தந்தையை போல வாழாதுரித்தீர். அந்த நாளில் அந்த நாள் நீர் உமை அடுத்தேன், நான் உங்களிடத்திலே வந்து சரணம் முடிந்தேன், நீங்களும் அவரை போல வாழாதொழித்திட்டீர். நீங்கள் என் மேல கருணை நோக்கம் செய்யவில்லை, சும்மா இருந்துட்டீர். புந்தி விளைந்த ஒரு குருவை புகழ் கொண்டு என்னுடைய மனம் விரும்பிய ஒப்பற்ற குருவை நான் அடைக்கலமாக கொண்டு அடைவல் கதி விண்ணவர் உலகத்தை அடைவேன் என்று திரிசங்கு மன்னன் சொன்னார். இதுதான் வசிஷ்டருடைய மகன் முன்பு அவர் சொன்ன பகுதி. எனவே நல்ல குருவை அடைக்கலமாக கொண்டு விண்ணவர் உலகத்தை அடையக்கூடிய குருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இந்த அளவில் இன்றைய